2024 உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே, உங்க சப்போர்ட் யாருக்கு? எலெக்ஷன்ல உங்க ஆதரவு யாருக்கு? டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே இருக்கு. டிவிகே எதனால? இல்ல ஏன் டிவிகேன்னு சொன்னீங்க? புதுசா இது விஜய் பிடிக்கும். இதுக்கு மாதிரி யாருக்கு? சரி, ஓகே. சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, விஜய் இருக்காங்க. எதனால? கொஞ்சம் ஆட்சி மாறலாமே. மாற்றம் அவங்க 5 வருஷம் இருந்துட்டாங்க. தளபதி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி யாரை சப்போர்ட் பண்றீங்க? நட்டல கட்சி தான். இந்த டைம் டிவிகே. கண்டிப்பா. சரி. டிஎம்கே, டிவிகே, என்டிகே, உங்க சப்போர்ட் யாரு? தளபதிக்கு தான். தளபதி. எதனால? எனக்கு 28 வயசு ஆகுது. ஓட்டு ஐடியா கிடையாது. தளபதிக்காக எனக்கு வாங்கி வச்சிருக்கிறேன். நான் ஓட்டு போடணும். இதுக்கு முன்னாடி யாரு? அதான் சொல்றேனே, எனக்கு ஓட்டே கிடையாது. ஓட்டே வாங்கல. விஜய் எலெக்ஷன்ல நிக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கிறேன். நான் ஓட்டே எழுதி வாங்கியிருக்கேன். நீங்க உங்க சப்போர்ட் டிவிகேக்கு தானே போடுவோம். எதனால? எனக்கு பிடிக்கும். இப்ப அதெல்லாம் புதுசா வந்திருக்கால, பழசா வந்தது யாரும் போடல. இப்பயாச்சும் போடல, அதனால இதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கு போன எலெக்ஷன்? நான் ஓட்டே வாங்கலண்ணா. அப்ப எதுக்கு இப்போதைக்கு வாங்கிருக்கேன். இப்போதைக்கு இப்பதான் வாங்குறோம். இல்ல, சரி, ஓகே, ஓகே. இல்ல, நான் இல்லவே இல்ல அப்படின்னு நினைச்சேன். இப்போதைக்கு வாங்கிட்டீங்க. இப்ப போட வாங்கிட்டீங்க. நீங்களும் டிவிகே தானா? ஆமாண்ணா. எல்லாருமே நீங்க உங்க சப்போர்ட்? நீங்க விஜய் இல்ல, உங்க சப்போர்ட் டிவிகேன்னு சொல்லு. எல்லாமே டிவிகே தான். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டா உங்களுக்கு? எல்லாருமே தானா? இங்க 20 வயசு தான ஆகுது. எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுதாங்க. சரி, நீங்க உங்க சப்போர்ட்? டிவிகே தான். எதனால? பிடிக்கும். நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு. சரி. இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக இருக்கு. புதுசாக தாவேக, விஜய், நாம் தமிழர், சீமான் இருக்காங்க. நீங்க யார் ஆட்சி பண்ணலாம்? எனக்கு என் திமுகவில் தான் நான் போடுவேன். ஏன்னா என் பையனுக்கு அவ்வளவு உதவி பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஆட்சி. என் பையனுக்கு எல்லா இதுலேயும் படிப்புக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. அதனால உப்பிட்டவரை உள்ளளவும் நினைவுமாங்க. அதனால என் ஓட்டு திமுகவுக்கு தான். என்ன பண்ணாங்க? என் பையனுக்கு எல்லா உதவி பண்ணியிருக்கிறாங்க. பணம் கொடுக்குறாங்க. இதில் காலேஜில் பணம் கொடுக்குறாங்க. மாதம் 1000 ரூபாய். மகளிர் உரிமை தொகை என் வீட்டுக்காரிக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கு தானே ஓட்டு போடணும். இதெல்லாம் உதவி பண்ணுறாங்கல்ல. உதவி பண்ணுறவங்கள தானே நம்ம மறக்கக்கூடாதுல்ல. அதனால அவங்களுக்கு தான் செய்யும். எப்பயுமே திமுக தான். எப்போதுமே திமுக தான். சரி, ஓகே, நன்றி. உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே? நான் பாமக ஏற்க பாமக. எதனால? அப்போலேருந்து எப்பயுமே பாமக. டிவிகே, என்டிகே, ஏடிஎம்கே. ஏடிஎம்கே. எதனால? எடப்பாடியார் வந்தால் மறுபடியும் நல்லா இருக்கும். ஏற்கனவே அவர் இந்த 4 வருஷம் நல்லா செஞ்சார். வருவார். கண்டிப்பாக இந்த தடவை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க? இதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு தான் ஆதரவு கொடுத்துருக்கோம். எப்பயுமே ஏடிஎம்கே. எப்பயுமே ஏடிஎம்கே தான். சரி, சரி. இல்ல, யார் ஆட்சி பண்ணலாம் நினைக்கிறீங்க? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, விஜய் இருக்காங்க, நாம் தமிழர், சீமான். உங்களுக்கு யார் ஆட்சி பண்ணலாம்? எதுன்னு தெரியல. நீங்க யாருக்கு ஆதரவு கொடுப்பீங்க? அப்பலேருந்து அம்மாவுக்கு தான். அம்மா. எப்பயுமே. எதனால? அவங்க எல்லாமே செஞ்சாங்க நாட்டுக்கு. சரி. 26ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? நீங்க உங்க சப்போர்ட் யாருக்கு? விஜய்க்கு. எதனால? எப்பயுமே டிவி. சின்ன பிடிக்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணி? போன எலெக்ஷன்ல இந்த டைம் டிவிகே. சரி, வர எலெக்ஷன் விஜய். எதனால? பிடிக்கும். அந்த மாதிரி என்ன? இதுக்கு மாதிரி யாருக்கு கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டாரு. சரி, நீங்களும் விஜய் தான். எதனால விஜய் பிடிக்கும் உங்களுக்கு? இதுக்கு மாதிரி யாருக்கு கொடுக்குறீங்க? இந்த டைம் டிவிகே. இந்த டைம் போடுவீங்க, விஜய்க்கு போடுவீங்களா? சரி.
ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, தாவேக்கா, விஜய்? திமுக. எதனால திமுக? எங்களுக்கு அவங்களுக்கு தான் பிடிக்காங்க. அப்பையில இருந்து திமுக தான். அப்ப அப்பையில இருந்து திமுக தான். ஸ்டாலின் செய்து அவர் ஆட்சி எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு தான் போடுவோம். நீங்க உங்க ஆதரவு யாருக்கு? யாருக்குமே போட மாட்டோம் போங்க. யூடியூப்ல தான் ஏங்க இந்த பக்கம் பஸ்ஸே விட மாட்டாங்க. நாங்க மட்டும் ஏழை பாதை இல்லையா? ஆனா இங்க இருந்து டவுன் பஸ் அங்க விடனால குறுக்கு ரோட்ல இருந்து அந்தாண்ட போக பஸ்ஸே இல்ல. எந்த ஊருக்கு போகணும்? எந்த ஊருக்கு? வீரசோழபுரம் போவதுக்கு அதுக்கு அந்தாண்டெல்லாம் பஸ் போவோம். இந்த பக்கம் டவுன் பஸ் ஒரு டவுன் பஸ் விட்டா என்ன விட மாட்டாங்கல்ல. அந்த பக்கம்லாம் யாரும் ஓட்டு போடாமல இருக்காங்க திமுகவுக்கு. 26ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? டிஎம்கே தான். டிஎம்கே. ஸ்டாலின் தான் வரணும். நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. திரும்பி அதே மாதிரி வரணும். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க? இதுக்கு முன்னாடி டிஎம்கே தான். எப்பவுமே டிஎம்கே. ஆமாம், எப்பயுமே டிஎம்கே தான். டிஎம்கே வரணும், ஸ்டாலின் வரணும். சரி. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் கண்டிப்பாக வரணும். நான் சமூக நீதி வந்து அவங்க தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஸ்டாலின் தான் வரணும். சரி. ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? பிஜேபி கூட்டணி தான். பிஜேபி. எதனால? அவங்க தான் மோடி தான் நாட்டை வழிநடத்தி மேலே கொண்டு போறாரு. நாட்டோட இந்தியாவோட பெருமை மோடியால தான் அதிகமாக இருக்கு. இதில் என்ன சந்தேகம்? உனக்கு ஏதாவது சந்தேகமா? எப்பவுமே பிஜேபி. அப்படி கிடையாது. யாராவது ஒருத்தர் வந்து இந்தியாவை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்துட மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டு ரொம்ப நாட்டை பற்றி யோசிச்ச நேரம் இருக்கு. அது முறை ஒரு டயத்தில் வந்தவர் தான் மோடிஜி. அதுதான் அதனால பிஜேபி. சரி. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் வளர்ந்துட்டு இருக்கோம் இந்தியா. அதனால அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சரி. ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே உங்க சப்போர்ட்? நாங்கள் எப்போதுமே பிஎம்கே தாங்க. பிஎம்கே தான். நான் அப்போலேருந்தே அந்த கட்சியில் தான் இருக்கேன். எனக்கு அம்மன்மணியை தான் பிடிக்கும். அதனால அதுதான் சரி. பிஎம்கே. தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, தாவேக்கா, விஜய், நாம் தமிழர், சீமான்? திமுக. எதனால? நல்லா தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. கலவரம் இல்லாமல் எல்லாம் நல்லா அமைதியாக நடத்துறாங்கல்ல. அதை விட என்ன பண்ணுவாங்க? இதுக்கு மாதிரிலாம் யாருக்கு ஆதரவு கொடுத்துருந்தீங்க போன தேர்தலெல்லாம்? எப்பவுமே நாங்கள் டிஎம்கே தான். சரி. 2024ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே உங்க சப்போர்ட் யாருக்கு? என் சப்போர்ட் யாருக்குமே இல்லை சார். யார் வந்தாலும் நல்லது பண்ண போறது இல்லை. ஏன்னா எந்த ஆட்சி வந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்றது இல்லை. சரி, நோட்டான்னு ஒன்று இருக்கு. அந்த நோட்டாவில் போடுறாங்க. பிடிக்காத கட்சி ஓட்டு போட முடியலன்னா அது நோட்டாவில் போடுறாங்கன்னா நோட்டாவில் போடுறோன்னா கலெக்டர் இல்லை யாராவது அவங்க வரணும். அதுலேயே என்ன மாதிரி இது நடந்துட்டு இருக்குன்னு நம்மளுக்கும் தெரியல. அதனால வந்து நான் என் சப்போர்ட் எதுக்குமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நோட்டா தான். ஒன்னைக்கு அப்படி இல்லையா யாராவது வந்து செய்யணும். யங்ஸ்டர்ல யாராவது வரணும். ஒன்று 2K கிட்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தவங்க வரணும். பழசு தான் அப்படின்னு கிடையாது. 2K கிட்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தவங்க வரணும். வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வேலைவாய்ப்பு முதல்ல உருவாக்கணும். எத்தனை யங்ஸ்டர் நிறையவே வேலை இல்லாமல் அலைஞ்சிருக்காங்க தெரியுமா? எத்தனை இன்ஜினியரிங் என்ன எடுத்துங்க. நான் எம்சிஏ படிச்சிருக்கேன். நான் டெலிவரி பார்க்கணும் ஒரு இதா. நான் டெலிவரி சர்வீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 5 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேலைவாய்ப்பு ஒன்றும் உருவாக்கி கொடுக்குற மாதிரி தெரியல. அதனால ஒன்று யார் வேணா வரட்டுங்க. வந்து எல்லாருக்கும் ஒரு இது பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்ல கல்ச்சுரல்ஸ் நம்மளோட கல்ச்சரலை முதல்ல காப்பாற்ற சொல்லுங்க. போதும். கல்ச்சுரல் தான் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து கலாச்சாரத்தை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சமா அழிஞ்சிருச்சு. இப்போ ஒரு படம் பார்க்குறோம். இந்த படத்துல நல்ல விஷயம் தான் பரவாயில்ல. இந்த படத்துல ஒரு நல்ல விஷயம் தான் பரவாயில்ல. படம் பார்க்கணும்னா என்டர்டைன்மெண்ட்டா மட்டும் பார்த்தா பரவாயில்ல. முன்னால என்டர்டைன்மெண்ட்னு ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் இருந்தது. இப்போ என்ன படத்தை பார்த்து நிறைய பேர் கெட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த படத்தையே ஒழுங்கா எடுக்க சொல்லுங்க. அதே மாதிரி எந்த ஆட்சி வந்தாலும் சரி இந்த கல்ச்சர் சமூகம்ல காப்பாற்ற சொல்லுங்க. முதல்ல 2வது வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்க சொல்லுங்க. அது போதும். அது ஒழுங்கா இது பண்ணிட்டாலே போதும். அப்படி இல்லையா அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்கள 2 பேர் ஒரு இது மெயின்டென்ஷிப் கரெக்டாக இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஒரு ஃப்ரெண்டா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுத்தா அது மாதிரி பண்ணாலே போதும். நாடு சுத்தமாயிடும். அப்படி இல்லைன்னா அதை கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே தான் இருக்க முடியும். சரி.